நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சரி, நான் பொதுவாவே ஆஸ்ட்ராலஜி பேசும்போது எல்லாரும் ஆஸ்ட்ராலஜர்னு சொல்லிதான் பழக்கம். இன்னைக்கு சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர்னு சொல்றேன். இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்திய வேத ஜோதிடம் என்று சொல்லப்படுகிற அந்த அற்புதமான ஒரு சாஸ்திரம் பாத்தீங்கன்னா, மிகவும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரம் தான். அதாவது வானவெளியிலிருந்து தான் நமக்கு ஜோதிடமே வந்தது. ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னா, நெறைய பரிகாரங்கள், அருள்வாக்கு சொல்ற மாரி சில விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆயிருச்சு. இப்ப எப்படி உரைநடை டெக்ஸ்ட் புக்லேருந்து கோனார் நோட்ஸ் எடுக்கிறப்போ சில மசாலா ஆட் ஆயிருது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி போயிருது இல்லைங்களா? ஸோ அந்த ஒரிஜினாலிட்டியோட மிகைப்படுத்தாமல் துல்லியமாக ஒரு ஒரு கிரகமும் இந்தந்த டிகிரியில ராசிக்கு இருக்கும் பொழுது எது மாற ஒரு கர்ம பலன் நமக்கு கொடுக்குங்கிறத அறிவியல் சார்ந்த முறையில் சயின்டிஃபிக்காக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்ம சொல்கிறாங்க. ஓகே சார். அப்ப எனக்காக இன்னைக்கு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் நம்ம நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருங்க சார். கண்டிப்பா கொடுக்கலாங்க சார். நம்ம அஜித் அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவாரு, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நான் தான் செதுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம சிம்ம ராசினியர்கள் அவங்களோட வாழ்க்கையை திட்டமிட்டு அவங்களே செதுக்குவாங்க. சோ யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு தானா முடிவெடுத்து செயல்படுவாங்க. சோ அப்படிப்பட்ட நம்ம சிம்ம ராசினியர்களுக்கு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் எப்படி இருக்குது? கண்டிப்பாங்க. சிங்கத்தை போன்ற ஒரு பெரிய தோரணையும் ஒரு ராயல் திங்கிங்கும் உள்ள சிம்மராசிக்காரர்களுக்கு 2026 செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, இதுவரை ஒரு வருஷமாக பாதிப்படைந்த அஷ்டம சனியில பாதிப்பில் இருக்கக்கூடிய சிம்மராசிகள் கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இந்த குருவின் பெயர்ச்சி, அது மூலமாக குருவின் பார்வை அஷ்டம சனி மேலே விழுகிறனால இதுவரை ஒரு மன உளைச்சல், என்னென்ன அஷ்டம சனி கொடுக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்கும், உறவுகளில் ஒரு மேன்மை இருக்காது, பழைய அலைச்சலை கொடுக்கும், திடீர்னு சில பேர்த்துக்கு வேலை போகும், பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு செட்பேக் வரும். இது மாதிரி நல்ல பல விஷயங்கள், பல இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அஷ்டம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குருவின் சஞ்சாரம், குருவின் பயிற்சி சனி மேலே படுவதனால ஓரளவுக்கு அந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கிளாரிட்டியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு 6 மாதமாக கண்டிப்பாக வருதுங்க. பொதுவாகவே சிம்மராசினியர்கள் கொஞ்சம் அவங்க ஹெல்த்ல கவனம் பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்களை பத்தி சொல்லுவாங்க, ஸோ ஃபேமிலியில எல்லாரும் இப்படி இருக்காங்க, சாப்பிட்டாங்களா, தூங்க. ஆனா இவங்களை பத்தி பொதுவாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஹெல்த் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கவனங்கள் இருக்கு? கண்டிப்பாங்க. இப்போ பாருங்க, 8ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது எப்பவுமே ஒரு ஆப்ரேஷன் பண்றது, கத்தி வைக்கிறது, அது மாதிரி சில ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி. சின்னதாக சொல்லணும்னா ஈவன் ஒரு பல்லில் ஒரு டிகே ஆகி ஒரு ரூட் கெனால் பண்ணுறது, அது மாதிரி ஏதோ ஒரு தொந்தரவு, உடம்பு ரீதியான தொந்தரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பட் இந்த குருவின் பார்வை அந்த சனியோட உக்கிரத்தை குறைக்குது. எப்பவுமே ஒரு சுப கிரகம் பார்வை பாவகிரகமாகிய சனி மேலே விழுகும்போது என்ன ஆகுதுங்க, அதோட பாவத்துவம் கம்மியாகுது இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா, பெருசா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, பெருசா பிரச்சனை ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தது சிம்பிளா மெடிசன்லயே சால்வ் பண்ணிட்டோம். ஆனாலும் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது வரலாம். ஆனாலும் பெரிய லெவலுக்கு கைமீறி போகாமல் ஓரளவுக்கு சிம்பிளா நம்ம சால்வ் பண்ணிட்டோங்கிற அளவுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை நம்ம மெடிசன்லயே சரி பண்ணிட்டோம், அல்லது அதுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் பண்ணிட்டேங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த 6 மாத காலமும் அஷ்டம சனி தாக்கங்கள் இருக்கிறனால அது மக நட்சத்திரமா இருந்தாலும் சரி, பூர நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்களாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பொறுமையா வண்டி வாகனத்துல டிராவல் பண்ணும் பொழுது, குறிப்பா இரவு நேரங்களில் டிராவல் பண்ணும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஒரு 7-8 மணிக்கு மேல டிராவலை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பா சிம்மராசி பெண்கள் இருக்கும் பொழுது இப்போ அவங்க ஒரு நடுத்தர வயதினராக இருக்காங்க, ஒரு கல்யாண விஷயம், அது மாதிரி விஷயங்களா பார்க்கும் பொழுது நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 6 மாசத்துல அந்த இம்பார்ட்டண்டான கல்யாண டிசிஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். என்னதான் குருவின் பார்வை சனிக்கு இருந்தாலும் அஷ்டம சனி முடியல. ஸோ எப்பவுமே ஒரு ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்லப்படுகிற நம்ம இம்பார்ட்டண்டான டிசிஷன் ஆஃப் மேரேஜுங்கிற விஷயம் அஷ்டம சனி தாக்கத்தில் இருக்கும் பொழுது எடுக்கும் பொழுது அடுத்த வருஷம் வரும் பொழுது அடுத்த ஃபியூ இயர்ஸ்ல நம்ம அன்னைக்கு எடுத்த டெசிஷன் தவறோ, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொடுப்பார். எப்பவுமே அஷ்டம சனி நம்மளுடைய பேட் கர்மாவை நம்ம கரைக்கு கொண்டு இருக்கிறோம். இப்போ நல்ல காலம் வாழும் பொழுது நல்ல கர்மாவை கரைக்கிறோம்,
தீய பலன்கள் வர டைம்ல வந்து நம்மளுடைய தீய கர்மாவை கரைக்கிறவன் தான் முக்கியம். ஆனா ஏதோ ஒரு டைம்ல நம்ம ஏதோ ஒரு கர்மாவை கரைச்சிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில இந்த 6 மாதம் என்னதான் இருந்தாலும் இப்போ கடந்த ஒரு வருஷத்தை கம்பேர் பண்றப்போ நல்லாவே ஒரு தன்மையை கொடுத்து ஜாதகருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் அஷ்டம சனி முடியலைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால அவங்க வந்து கவனமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருமண விஷயத்துல, ஒரு இம்பார்ட்டன்டான டெசிஷன் எடுக்கிற விஷயத்துல, ஒரு நட்பை வந்து காதலா மாறும் பொழுது நம்ம கரெக்டான ஆள் தான் செலக்ட் பண்ணியிருக்கோமாங்கிறது முடிவு பண்ற விஷயத்துல, இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் இந்த 6 மாசம் இம்பார்ட்டன்டான முடிவுகளை எடுப்பதை தள்ளி வைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் தேவை. லைஃப் டிசிஷன்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், இல்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. சோ இதுவே தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு இப்போ இந்த தொழில் வேண்டாம், நான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன், இல்ல வேலையில இருக்கேன், நான் தொழில் பண்ண போறேன் அப்படிங்கிற மாற்றங்கள் சரியா இருக்குமா? கண்டிப்பா. இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன மாதிரி நடக்கும்? இப்போ இருக்கிற வேலை சரியில்லை, நம்மளுடைய பாஸ் வந்து நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, நாம ஒன்று மாறிடலாம் அப்படின்னு நினச்சி போனா அதுக்கு மேலே பெரிய பிரச்சனை அங்கே காத்திருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கலாமாங்கிற காலகட்டமாங்கிறது இந்த காலகட்டமான்னு பார்த்தா இல்லை. கொஞ்சம் பொறுமையை காக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்துல எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் நம்ம வந்து சூப்பரா இருக்க போறது இல்ல, நமக்கு மனசு சந்தோஷமா இருக்க போறது இல்லை, ஏதோ ஒரு இடைஞ்சல் வந்து சனி பகவான் கொடுக்கதான் போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரியறதுனால கொஞ்சம் முடிவெடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்டிங்டிவா கோவப்பட்டு முடிவு பண்றது. ஈகோல வந்து சார் ஆல் ஆஃப் சார் நான் மார்னிங் ஆஃபீஸ் போறப்ப எனக்கு ஐடியாவே இல்லை சார், அங்க போய் நெக்ஸ்ட் 1 hour ஆன விஷயத்தை பார்த்து ஏதோ கோவத்துல நானும் சொல்லிட்டேன் சார், அவங்களும் கிளம்புப்பா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 3 மாசமா சும்மா தான் இருக்கேன், என்னென்ன பண்றேனே தெரியல சார்ங்கிற மாதிரி நிறைய அப்பாயின்மெண்ட்லாம் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு வருது. ஏன்னா இந்த அஷ்டம சனியில நீங்களை பாதிக்கப்படணும், உங்களுக்கு லாஸ் ஆஃப் இன்கம் கொடுக்கணும், இது மாதிரி வீட்டில் வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் பதறணுங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கறது தான் சனி பகவானோட வேலை. அதுக்கு உங்க மூலமாக தானே பண்ணுவாரு. நீங்க வாட்டு வேலையை போயிட்டு கரெக்டாக இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வேலை போகும்? அதை பண்ண வைப்பார். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா, இது மாதிரி சில பிரச்சனைகள் வருது, கொஞ்சம் டார்கெட்ஸ்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குனாலும் நீங்கள் மெடிடேஷன், பிராணாயமா அது மாதிரி விஷயங்கள் செய்து கொண்டு நீங்கள் தான் தன்மையாயிக்கணுமே ஒழிய, சின்ஸ் நான் பரிகாரம் சொல்லாத ஒரு ஜோதிடராக இருக்கிறனால நீங்கள் வந்து உங்கள் மனசை எப்படி சாந்தப்படுத்திக்கிறது, எப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லேருந்து வெளியில் வரணுங்கிற மாதிரி விஷயத்துல தான் நீங்கள் பார்க்கணுமே இல்லையே, இல்லை இது ஐ கனாட் ஹேண்டில் இட் எனிமோர் அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டிங்டிவா வேகத்தை விவேகத்தை காட்டிலும் வீரம்தான் முக்கியம், வீரமா இருக்கிறதா முக்கியம்ன்ட்டு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அதுல பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டா நீங்க தான். ஸோ காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து காரியம்தான் பெருசு, வீரியம் பெருசு இல்லை அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதான் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்டான விஷயம், அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். எப்பவும் எல்லாருக்கும் ராஜா ராணியா இருக்கிற சிம்ம ராசி நேயர்களா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க. நன்றி சார். நன்றி.